அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்களை நல்லா இருக்கிறீங்களா? அல்லாவுடைய பெரிய கிருபையில காலத்தை வீணாக்கும் பொழுதுபோக்கிங்கிற தலைப்புல ஒரு வீடியோ வெளியிட்டிருப்பான். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அல்லாஹ் தாலா நம்மளை வந்துக்கிட்டு 4 பருவமாக படைச்சிருக்கலாம். குழந்தை பருவத்துல இருந்து அப்புறம் அப்புறம் வந்து கொஞ்சம் இளமை பருவம் வருது. இளமை வந்துட்டோன்னா அதுக்கப்புறமா ஒரு பருவம் இருக்குது. அதுக்கு அடுத்தாப்புல வந்து முதுமை. இப்ப இந்த 4வது அதாவது குழந்தை பருவத்துல வந்துக்கிட்டு வந்து எந்த விதமான தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அதுக்கு அடுத்த பருவங்கும் போது அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வந்துட்டு நம்ம வந்து எச்சரிக்கையா பண்ண வேண்டிய கடமையில் இருக்காங்க பெற்றோர்கள். பொதுவாகவே எந்த அளவுக்குன்னு சொன்னா இன்றைய காலகட்டத்துல வந்துட்டு என்னன்னாக்கா விஞ்ஞான வளர்ச்சியில வந்துட்டு எல்லாமே வந்து ஓப்பன் ஆகி போச்சு. அதாவது இது ஒளிமுறை இல்லாத வாழ்வு மாதிரி ஆயிடுச்சு. அதாவது எந்த அளவுக்குன்னு சொன்னா கலாச்சாரங்கள் வந்து அதிகமான அளவுல வந்துட்டு டிவி மூலமாகவும் இந்த கம்ப்யூட்டர் மூலமாகவும் வந்துட்டு வருமானத்துக்காக என்ன பண்றாங்கனாக்கா ரொம்ப தாராளமான முறையில எல்லாத்தையுமே வெளிப்படுத்துறாங்க. அது வெளிப்படுத்துறதுல வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னா வயசு வந்து வர்றதுக்கு முன்னாடியே நிறைய பேர்களுக்கு வந்துட்டு நிறைய பாதிப்பை ஏற்படுத்திடுது. அந்த ஆரம்பத்துல நம்ம கண்டிக்காம கண்டுக்காம விட்டுட்டோம்னு சொன்னா என்னால நம்ம திருத்த முடியாத சூழ்நிலைக்கு ஏற்பட்டு போயிடும். இப்ப எந்த அளவுக்குன்னு சொன்னாக்கா அந்த பெண் பிள்ளைகளை நம்ம வளர்க்கறதுலாம் வந்து ரொம்ப புத்தி வளர்க்க வேண்டியிருக்குது. ஒரு குறைஞ்ச வயசு குழந்தை பருவமா இருக்கிறதாலும் வந்துட்டு நமக்கு வந்து எந்த விதமான இதுவும் இல்லை. அதுங்களுக்கு வந்துட்டு நம்ம ரொம்ப பாசமா பிரியமா இருப்போம். அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் வரும்போது வந்து வயசு வரும்போது அப்போ வந்து நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டியது. ஏன்னு கேட்டா அந்த உடல்நிலையில ஏற்படக்கூடிய மாற்றத்துல வந்து அதுக்கேற்ற மாதிரியான சூழ்நிலையில பிள்ளைகள் வந்து இந்த டிவிலையோ மற்ற இதுலயோ பார்க்கும்போது அதுல வந்துக்கிட்டு சரிக்கு விழுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்ப அந்த காலத்துல மாதிரி வந்துக்கிட்டு பெண்களுக்கு வந்துட்டு திருமணமான உடனே புகுந்த வீட்டுக்கு போன பிறகு அதிகமான வேலைகள் இருக்கிறது இல்லை. முன்னெல்லாம் வந்துட்டு என்னன்னாக்கா ஒவ்வொன்றையுமே வந்து தன் கையால செய்ய வேண்டியிருக்கும். இப்ப அந்த மாதிரி இல்லை. எல்லாமே வந்துட்டு என்னன்னாக்கா மிஷினரி ஆகிப்போச்சு. எதா இருந்தாலும் மாவரைக்குமா உடனே வந்து வந்து கிரைண்டர் வந்துருச்சு, மிக்சி வந்துருச்சு. கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய வேலையே இல்லை. எல்லாமே இலகுவாகி போச்சு. அதுல வந்து நேரங்கள் வந்து நிறைய மிச்சமாகறதுனால அவங்க அந்த அந்த நேரத்தை வந்துக்கிட்டு எந்த வழியில சொல்லணும் எப்படியாவது பொழுதுபோக்கணுமேங்கிற மாதிரி பொழுதுபோக்கி அதை பயன்படுத்துறாங்க. இந்த டிவி சேனல்களை பொறுத்தளவுல இது போன்ற சாதனங்களால என்ன ஆகுதுன்னு சொன்னா அவங்களுக்கு வந்துட்டு வேலையை வந்து எவ்வளவு சீக்கிரம் முடிக்கணுமோ முடிச்சுட்டு ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ ஃப்ரீயா இருக்கிற நேரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கிறாங்கனாக்கா ஒரு பொழுதுபோக்குறதுக்காக வேண்டியதெல்லாம் வந்து பாக்குறாங்க. அவர் ஒவ்வொரு சேனல்லையும் தொடர்ந்து ஒன்று போட்டுறாங்க. இப்ப வந்துகிட்டு பெண்கள்கிட்ட வந்துட்டு எந்தெந்த சேனல்ல எந்தெந்த தொடர் போச்சுன்னாக்கா அந்தந்த டயத்தை வந்து அவ்வளவு குறிப்பிட்டு கரெக்டா சொல்லுவாங்க. ரமலான் மாசம் எப்ப வருது, எந்த மாசத்துல வருது, முஸ்லிம்களுடைய மாதங்களுடைய பேர்லாம் யாருக்கும் வந்துட்டு ஒரு பெரும்பாலான ஆளுங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கும் தெரியறதில்ல. அவங்க வந்து அதை பத்தி அக்கறைப்படவும் இல்லை. ஆனா முஸ்லிம் நிகழ்ச்சிகளை பத்தி எதுவுமே பாக்குறது இல்லை. எல்லாமே வந்து குடும்ப விஷயம் சொல்லிட்டு பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து குரோதங்கள் அதுல ஏற்படுது. எந்த அளவுக்குன்னு சொன்னா ஒரு மருமக வந்து மாமியார் குடும்பம் பண்றது பார்க்கும்போது மாமியாருக்கு மருமகளுக்கு வந்து சண்டை நடக்கிறது, வேற குடும்பங்கள்ல நடக்கிற வந்து பித்னாக்களை வந்து ஒருத்தர் பகிர்ந்துக்கிறது, இந்த மாதிரியான வந்துட்டு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த மாதிரியான நிகழ்ச்சியிலேயே வந்து ஈர்ப்பாகி போகுது. அவங்க வந்துட்டு அடுத்த நாள் என்ன சொல்ல போறான், அடுத்த நாள் என்ன சொல்ல போறாங்க, அந்த ஆவலையே வந்து அவங்க கவனம் செலுத்தக்கூடிய மார்க்க சம்பந்தமான விஷயங்கள் எதையுமே அவங்க கவனம் செலுத்துறது இல்லை. இது வந்து நம்ம நடைமுறைகள் நிறைய வீடுகள்ல பார்க்கிறோம். எல்லா வீடுகளையுமே பெரும்பாலான வீடுகளை நம்ம சொல்ல முடியும். நம்ம வந்து மார்க்க சம்பந்தமான விஷயங்கள் வந்துட்டு அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா அது மாதிரியான விஷயங்கள் அது மாதிரியான பயான்கள் எங்க நடக்குது எது நடக்குதுன்னு பார்த்து அதுகளை வந்து தேர்ந்தெடுத்து அதுக்குத்தான் நம்ம போகணும் ஒழிய இந்த மாதிரி வந்துட்டு டயத்தை பாஸ் பண்றதுக்காக நம்ம செய்யும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா தவறுகள் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டு போகுது. நம்ம வந்து குடும்பத்தை நம்ம கவனிக்க போறது இல்லை. ரெண்டாவது வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னா ஏன்னா அப்ப போன் பண்ணாலே சாப்பாடு வந்து வீடு வந்து சேர்ந்துருது. அந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்ட உடனே நிறைய பேர் வந்துட்டு டயத்தை பாக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து என்ன பண்றாங்க, சரி இதுக்கு மேல லேட் பண்றதுல சரி ஒரு போன் பண்றாங்க, ஒரு 10 நிமிஷத்துல வந்து வீட்டுக்கு வந்து இறங்கிடுது. குடும்பத்துல வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. எப்படின்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னாக்கா அதிகமான பெண்களை வந்துகிட்டு நரகத்துல பார்த்தா சொல்றாங்க. புகாரி வந்து ஹதீஸ் எந்த 3241 ஹதீஸா வருது. அது பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களும் வந்து எப்படின்னாக்கா அந்த கம்ப்யூட்டர்ல போய் அவங்க டைம் பாஸ் பண்றதுக்கு என்ன பண்றாங்கனாக்கா பல இதுல போறாங்க. அது போய் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா பல தவறானதெல்லாம் வரும்போது வந்து அதுல ஈர்ப்பாகி என்ன பண்றாங்கன்னாக்கா அதுக்கு சொல்லி அடிமையாயிடுறாங்க. அந்த மாதிரி ஆயிட்ட உடனே அவங்களுடைய செயல்பாடுகள் போறாமே மாற்றமாயி போகுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை இருக்குது. ஒரு பெண்ணுக்கு என்ன கடமை இருக்குன்னு சொல்லி ரசூலுல்லாஹி பாருங்க. பெண் தன் கணவரை வீட்டிற்கும் அவருடைய குழந்தைகளுக்கும் பொறுப்பாளி ஆவாள். அவர்களை பராமரித்த விதம் குறித்து அவள் விசாரிக்கப்படுவாள். அதாவது பராமரிக்கிறதுனா வெறும் சோரப்பட்டு போட்டு படுக்க வைக்கிறது இல்லை. எந்த அளவுக்கு வந்து தண்டொழுக்கத்தோடு வளர்க்கிறாங்கிறது அது. ரெண்டாவது வந்து கணவனுடைய வீட்டுக்கு வந்து பொறுப்பாளியா இருக்கா. கணவன் வீட்டுல வந்து எந்த அளவுக்கு அவளுக்கு வந்து எந்த கடமை இருக்குன்னு சொன்னா
அவளுடைய கடமை வந்து முழு பொறுப்பு அவதான். எப்ப வந்துட்டு கணவன் வீட்டுக்கு வந்துட்டாலும் அவளுடைய வீடுகள்ல வந்து அனைத்து இதையும் வந்துட்டு ஒழுங்குபடுத்த வேண்டியது அவருடைய கடமையா இருக்குது. தன்னுடைய குழந்தைகள் வந்துகிட்டு சிறு வயசு என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கலாம். அதே நேரத்துல கொஞ்சம் வயசு வேற வயசுக்கு வர மாதிரியான பிள்ளைகளுக்கு வரும்போது அதனுடைய ட்ரெஸ் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க காசு கொடுத்து நீங்க இஷ்டத்துக்கு வாங்கிக்கன்னு சொல்லி விடுறது அர்த்தம் இல்லை. அதுக்கு என்ன விரும்புன்னு சொன்னா மற்ற பிள்ளைகளை மற்ற பிள்ளைகளை பார்க்கும்போது அது மாதிரி நம்மளை வந்து நாகரீகமா ட்ரெஸ் கொடுத்துருக்கிறதுக்காண்டி ஜீன்ஸ் போட்டு டிஷர்ட்டும் போட்டுட்டு ரோட்ல தெரிகிற நிலைக்கு போகுதுங்க. என் பேருக்கு வந்து மேல தலைக்கு மட்டும் முக்காடு மாதிரி போட்டுட்டு இது மாதிரி போறதை நம்ம வந்து பல இடங்கள் நம்ம பார்க்குற சூழ்நிலை இருக்குது. மற்ற ஆண்கள் வந்து ஈர்க்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டு போச்சுன்னா இதனுடைய வாழ்க்கையே பாழாயிடும் பாருங்க. அதனால வந்துட்டு உடையில வந்துட்டு எப்படி இருக்கணும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க. ஆண்களில் பெண்களை போன்று ஒப்பனை செய்து கொள்பவர்களையும் பெண்களில் ஆண்களை போன்று ஒப்பனை செய்து கொள்பவர்களையும் சபித்தார்கள். இது வந்து சபிக்கிற ஒரு விஷயம் அது. அதனால வந்துட்டு பெண்கள் வந்து எப்படி இருக்கணும்னு இந்த டிஷர்ட் போட்டு ஜீன்ஸ் போட்டு பிள்ளை போறது பாக்குறது உங்களுக்கு வேணா வீட்டுல வச்சு அழகா பாத்துக்கோங்க. ரோட்ல வரும்போது அதனுடைய மாறாப்பு மறைக்காம இருந்தாலே மற்றவனுடைய கண்ணுக்கு வந்துட்டு அது வேற மாதிரி தான் தெரியாது. உங்க பாதைக்கு உங்களுக்கு பிள்ளை தங்கமா தெரியலாம். ஆனா பிறர் பாதைக்கு வந்து காம இச்சோட பார்த்துட்டாங்கனாக்கா அதனுடைய வாழ்க்கையே பாழாய் போயிடும். இவங்கெல்லாம் வந்துட்டு எப்படி இருப்பாங்கன்னாக்க மாறாப்பு விலகுற மாதிரி தெரிஞ்சாலே வந்துட்டு அணிக்க செய்யலாம். அது அப்படி கை ஆட்டோமேட்டிக்கா போய் மறைக்கும். இப்ப அதெல்லாம் இல்லை. இப்ப எல்லாமே பார்க்கறதெல்லாம் பார்த்தாக்கா ரொம்ப மோசமான நிலைக்கு போயிட்டே இருக்கு. போன போக்க பார்த்தா ரசூலுல்லாஹ் சொல்ல இந்த இறுதி காலம் வந்துட்டுதோ, ஏன்னா விபச்சாரம் பெருகுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அது கடைசி காலத்துல இறுதி காலத்துல விபச்சாரம் பெருங்கிறது வரதுனால எந்த காலம் நமக்கு தெரியாத நிலையில நம்ம இருக்கிறோம். அதனால நம்ம பிள்ளைகளை வந்து ரொம்ப கட்டி காத்து பக்கவா வச்சுக்கணும். இந்த உலக வாழ்க்கைங்கிறது வீணு விளையாட்டுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். எந்த அளவுக்கு சொல்றான்னு சொன்னா, அதாவது வந்து நேர்வழியை தவறி போனவங்களுக்கு வீண் விளையாட்டா தான் போயிடும். அந்த மாதிரியான நேர்வழி தவறாம நம்ம இருக்கணும்னு சொன்னா நம்மகிட்ட ஒழுக்கம் இருக்கணும். ஒழுக்கத்தை வந்து நம்ம உடையில காமிக்கணும், நம்மளுடைய நடைமுறையில காமிக்கணும், செயல்பாட்டுல காமிக்கணும், எல்லாத்துலயுமே இருக்கணும். இப்ப நிறைய இடங்கள்ல வந்துகிட்டு ஆணும் பெண்ணும் வந்து சர்வசாதாரண ஒரு கம்பெனில வேலை செய்து சாதாரண பழகுறாங்க போறாங்க. அதாவது என்னதான் இருந்தாலும் சரி குடும்பத்துல அண்ணன் தான் தங்கதான். வெளியில போயிட்டா வந்து அவன் அண்ணன்மா தம்பிம்மா அக்காம்மா எல்லாம் சொல்லுவான். என்ன இருந்தாலும் அவன் தனித்தவன் தான். அவன் ஆணுதான், நீ பெண்ணுதான். அப்படி இருக்கும்போது வந்து நம்ம வந்து பழகுறதுலேயே வந்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு ஒரு அளவுக்கு மேல வந்து நம்ம வந்து தனித்து இருக்க மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டா நம்ம அதை வந்து விலகிக்கணும். அப்படி போகும்போது மனிதனுக்கு வந்துட்டு மனிதனுக்கு இயல்பே எப்படி சொன்னா ஒரு விதமான ஒரு ஈர்ப்பு சக்தி ஆணுக்கு இருக்கு பெண்ணுக்கு இருக்குது. அதை வந்து தவிர்க்க முடியாது. அது வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் வரும்போது வந்துட்டு அதை வந்து அவர் ஆண் பயன்படுத்திக்குவான், அது பெண்ணும் பயன்படுத்திக்குவான். அதனால வந்துட்டு இந்த விஷயத்துல வந்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ரசூலுல்லாஹ் ஹதீஸை பாருங்க, திருமதியில வந்திருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எந்த ஒரு ஆணும் அந்நிய பொண்ணும் தனித்து இருக்க வேண்டாம், ஏனெனில் மூன்றாவதாக சைத்தான் இருப்பான். அந்த சைத்தான் என்ன வந்துடும். அது சைத்தான் வந்து ஊடுருவி வந்துட்டான்னு வச்சுக்கீங்க, நம்மளை பார்க்கத்தான் செஞ்சோம் அப்படின்னு வரும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா போகும்போது பேசதான் செஞ்சோம்னு வரும். அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டு நிலைமையே வேற மாதிரி போயிடும். அப்புறம் வந்து தலையில அடிச்சு பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல வந்துட்டு இந்த மாதிரி கேஸுக்கு நிறைய வந்து இருக்காது, நம்ம கண்கூட பார்க்கணும். அதனால வந்துட்டு நம்ம வந்து பிள்ளைய வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துருச்சா, அதுக்கு பருவம் அடைஞ்சிட்டாலே வந்துட்டு அதுக்கு வந்துட்டு திருமணத்துக்கான ஏற்பாடு நமக்கு உடனே பண்ணி ஆகணும். அதை விட்டு என் பிள்ளை படிக்கணும்னு ஆசைப்படுது, இன்னும் கொஞ்சம் 2 கிளாஸ் படிக்கட்டும், இன்னும் 3 கிளாஸ் படிக்கட்டும், இன்னும் படிக்கணும்னு சொன்னாக்க வயசு கூட்டிகிட்டே போயிட்டுனாக்க வயசு 20 தாண்டினாலே அதோடைய மவுசு குறைஞ்சிரும். இருக்க சில பேர் நம்ம ஆர்வமா 20 வயசு 25 30 வயசுக்குலாம் போகுது. அவர் நல்ல படிப்பாகி போச்சு, நல்ல படி, அதுக்கப்புறம் மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம். அப்படி கிடைச்சா கூட என்னன்னாக்கா இதனுடைய வாழ்க்கை வந்துட்டு வீணா போயிடும். ஏன்னு கேட்டா அதுக்கப்புறம் அது குழந்தை பேர் பெற்று வந்து வரதெல்லாம் வந்து சாத்தியமில்லாத விஷயம் ஆகி போகுது. அதனால ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, பருவம் அடைஞ்சவொடனே வந்து திருமணம் முடிச்சு வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. பெண் கேட்டு ஒருத்தர் வந்தாரா விசாரிச்சுட்டு உடனே கொடுங்க. அவர் வந்துட்டு மையமானதாரியா இருக்காரா அதை வந்து விசாரிக்க தப்பு இல்லை. நீங்க வந்துட்டு எது பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கு வந்து ஒழுக்கம் இருக்கான்னு அதை கவனிங்க. நீங்க அதே மாதிரி பெண்ணும் ஒழுக்கமா இருக்கான்னு பார்த்துட்டு அது மாதிரி நீங்க பண்ணணும். அதை விட்டு போய் லேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா அது மனசுல உள்ள இருக்கிறது யாருக்கும் தெரியாது. அது வந்துட்டு அது வேலைக்கு போற இடத்துல வந்துட்டு பழக்கத்துல இருக்கலாம், வேற சிந்தனைகள் இருக்கலாம், வேற கடித போக்குவரத்துல இருக்கலாம், இல்ல போன் பழக்கத்துல இருக்கலாம். அதெல்லாம் வந்து நம்ம வந்துட்டு அப்படி நம்ம அசால்ட்டை விடும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா அதனுடைய வாழ்க்கையை வந்துட்டு அது நிர்ணயிக்கிற சூழ்நிலை வரும்போது அது தவறான வழி எடுத்து சொன்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. அதே மாதிரி ஆண்களிலேயே வந்துகிட்டு நட்பு அடிப்படையில அவங்க யாருக்கு பழகுறாங்கன்னு பார்க்கணும். அவங்க பழக்க வழக்கத்துல குடிகாரனா இருக்கானா, அது வந்து மோசடி பண்றவனா இருக்கானா, அவங்க பார்த்துட்டு அந்த மாதிரி ஆளு இருந்துச்சா நம்ம வந்து பெற்றோர்ல வந்து அவங்கள்ட்ட வந்து ஒதுக்கிடணும். அந்த மாதிரி ஆளுகிட்ட பழகக்கூடாது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணணும். பிள்ளைகளை வந்துகிட்டு பேணி வளர்க்க வேண்டிய நம்ம கடமை இருக்குது. ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துட்டோம்னா அது சம்பாதிக்க தோல் வந்துட்டா நம்ம வந்துட்டு அப்படி விட்டுறக்கூடாது. அதுவே நம்ம கண்காணிக்க வேண்டிய கடமையில இருக்கும். இன்ஷால்லா செய்வோமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.